உலகத்தோட உயரமான கோபுரங்களையும் அற்புதமான சிற்பங்களையும் மனிதர்கள் தான் முதல்ல கட்டணுமா? மனிதன் கட்டுனதுலயே மிகவும் பழமையானது துருக்கியில இருக்கிற கோபக்லி தீப்பிங்கிற கட்டிடம் தான். இது கிட்டத்தட்ட 11,000 வருஷம் பழமையானது. நியோலித்திக்னு அழைக்கப்படுற கற்கால மனிதர்களால கட்டப்பட்டது. விவசாயம் பத்தியும் சக்கரம் பத்தியும் மனிதர்கள் தெரிஞ்சுக்காத காலம் அது. இங்க இருந்து தொடங்கின நம்ம கட்டிடக்கலை பயணம் இத்தனை வருஷங்களா பிரமிடுகளும் கோயில்களும் பல அற்புதமான கட்டிடங்களும் மனிதர்களால கட்டப்பட்டதுன்னு பெருமைப்படுறோம். ஆனா உண்மையில மனிதன் கட்டிடக்கலையை கட்டுறதுக்கு முன்னாடியே இயற்கை அதோட சொந்த இன்ஜினியர்ஸை உருவாக்கிடுச்சு. பல நேரங்கள்ல பல சூழலை சமாளிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உயிரினங்கள் தான் அது. ஆழமான கடலுக்குள்ளையும் ஓடும் நதிகள்லையும் அடர்ந்த காடுகள்லையும் ஏன் மண்ணிலையும் கூட நாம கவனிக்காத உயிர்கள் கனவுலையும் நினைச்சு பார்க்காத அற்புதமான ஆர்கிடெக்சரை உருவாக்குது. இந்த வீடியோல உயிரினங்களால கட்டப்பட்ட மிகவும் ஆச்சரியமா கருதப்படுற 5 கட்டிடங்களை பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு பென்டாலஜி பிளானட். இது 5 சுவாரஸ்யமான உண்மைகளின் தொகுப்பு. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் மற்றும் நோட்டிபிகேஷன் பெல்ல ஆளை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இனி வர இருக்கிற பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல காட்டும். நாம முதல்ல பாக்குறது பீவர் டேம். பீவர்ங்கிறது அமெரிக்கா, யூரோப், ஆசியாவோட அடர்ந்த காடுகள்ல பரவலா வாழுற பெரிய நீர்நாய் இனம். பெரும்பாலும் இதுங்க நதிக்கு பக்கத்திலேயே வாழுது. இப்ப உங்களுக்கு ஞாபகம் வருதா? த கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியால மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பீவர்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 2 கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. படத்துல மட்டும் இல்லைங்க, ரியல் லைஃப்லயுமே இதுங்க மிகவும் சாமர்த்தியசாலிங்க. எப்படின்னா பீவர் அது உயிர் வாழ ஒரு நிலப்பரப்பையே மாத்தி அமைக்குது. நதியோட குறுக்குல ஒரு டேமை உருவாக்குது. பல நாளா பெரிய பெரிய மரங்களை கொறிச்சு அதன் கிளைகளை நதிக்கு குறுக்க வந்து போடுது. இதுங்களோட பற்களும் தாடையும் ஒரு மரத்தை தண்ணீர்ல இழுத்துட்டு போற அளவு வலிமையானதுன்னு சொல்றாங்க. இப்படி நிறைய மரக்கிளைகளை ஒன்னா சேர்த்து நீரோட்டத்தை தடுத்து ஒரு அணையை கட்டுது. நீர் போகக்கூடிய சின்ன இடைவெளியை அடைக்கவும் நீரோட வேகத்துல மரம் அடிச்சுட்டு போகாம இருக்கவும் கூழாங்கற்களையும் சேரையும் வச்சு பூசுது. இந்த இயற்கை டேமை பீவர் எதுக்கு கட்டுது தெரியுமா? பல வேட்டையாடுற விலங்கிட்ட இருந்து தங்களை தற்காத்துக்க நீருக்கடியில ஒரு தங்கும் இடத்தை உருவாக்குது. இது அணையோட அடிப்பகுதியில கட்டப்படுது. இத லாட்ஜ்னு அழைக்கிறாங்க. குளிர்காலங்கள்ல பீவர் தேக்கி வச்ச குளங்கள் அதோட தேவைக்கு மட்டும் இல்லாம பல உயிர்களுக்கு குடிநீராவும் உணவாகவும் பயன்படுது. இப்படி செய்யறது மூலமா பெரிய பெரிய காடுகள் அழிவுல இருந்து பாதுகாக்கப்படுது. இதனாலதான் பீவர்ஸ் இருக்கிற இடங்கள் எப்பவுமே இயற்கை வளம் கொண்டதாவே இருக்கு. சில நீர்நாய்கள் கட்டின அணை 1/2 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளம் கொண்டதா இருக்கு. உலகத்தோட மிகப்பெரிய பீவர் டேம் கனடா நாட்டுல உள்ள வுட் பஃபலோ நேஷனல் பார்க்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதோட நீளம் மட்டுமே 850 மீட்டர் வரை இருப்பதா சொல்றாங்க. 2007ல இத சேட்டலைட் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. பல தலைமுறைகளா பீவர்ஸால கட்டப்பட்டதா இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. நீர்நாய்கள் கட்டின அணைகள் மூலமா காடுகளும் அதுல வாழ்ற உயிர்களும் பலன் பெறுது. சில வறட்சியான நிலங்களை மீட்டெடுக்க மனிதர்கள் நீர்நாயை பயன்படுத்துறாங்க. பீவர் டேம் காட்டுல ஈர நிலங்களை நிலைய வைப்பது மூலமா எல்லா காலங்கள்லயும் ஒரே மாதிரியான இயற்கை சூழலை ஏற்படுத்துது. மனிதர்கள் அதிநவீன நீர் அணைகளை கட்ட இந்த கட்டுமானம் உதவியா இருக்கு. நாம அடுத்ததான் பாக்குறது டெர்மைட் பவுண்ட், அதாவது கரையான் புற்று. நம்ம ஊரோட சில கோயில்கள்ல இன்னைக்கும் புற்று வழிபாடு நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்துக்களோட நம்பிக்கையில புற்றுகள் நாக தெய்வத்தோட வசிப்பிடமா சொல்லப்படுது. என்னதான் பாம்பு குடி இருக்கிற இடமா இருந்தாலும் இதோட உண்மையான சொந்தக்காரன் கரையான்கள் தான். பல காரணத்துக்காக கரையான்கள் புற்றை கைவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அதுல முக்கியமான காரணமா இருக்கிறது எறும்புகள் தான். எறும்புகள் இதோட இயற்கை எதிரியா பார்க்கப்படுது. கரையான்கள் கூட்டமா வாழ்ற ஒரு வகை பூச்சிங்க. இந்த பூமியில 2000க்கும் மேற்பட்ட கரையான் இனங்கள் இருப்பதா சொல்றாங்க. கரையான்கள் அதோட வாழ்விடமா நினைக்கிற புற்றை எப்படி கட்டுது தெரியுமா? மணல், நீர் மற்றும் அதன் எச்சில் மூலமா ஒரு கலவையை உருவாக்குது. அது மூலமா புற்றை கட்ட ஆரம்பிக்குது. இதுங்க கூட்டமா ஒண்ணு சேரும்போது ஒரு வகை கெமிக்கல் சிக்னல்ஸை உண்டாக்குது. இத பெரமோன்ஸ்னு அழைக்கிறாங்க. இப்படி கம்யூனிகேட் பண்ணி ஒரு கண்ணுக்கு தெரியாத பிளானை உருவாக்கி அதுபடி எல்லா கரையான்களும் அதோட வேலையை வெற்றிகரமா செஞ்சு முடிக்குது. இந்த கரையான் புற்று டபுள் லேயரா கட்டப்படுறதுனால பல காலங்களா நீடித்து உழைக்கக்கூடியதா இருக்கு. உலகத்திலேயே மிகவும் பழமையான கரையான் புற்று சவுத் ஆப்பிரிக்கால கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 34,000 வருஷம் பழமையானது. எல்லா கிளைமேட்டையும் சமாளிக்கிற மாதிரி கரையான் புற்று இயற்கை வென்டிலேஷனை உருவாக்குது. கரையான்கள் புற்றுக்கு மேல திறந்தபடி விட்டு மண்ணுல துளை போடுது. இது மூலமா சூடான காற்று வெளியேறி புற்றுக்குள்ள குளிர்ந்த காத்து வந்து தொடர்ச்சியான காற்றோட்டத்தை உண்டாக்குது. இதுல இருந்து இன்ஸ்பயர்ட் ஆகி மனிதனால கட்டப்பட்ட முதல் இயற்கை காற்றோட்ட பில்டிங் ஜிம்பாப்வேல இருக்கிற ஈஸ்ட் கேட் சென்டர்.
இது கரையான் புற்றை காப்பி பண்ணி உயரமான காற்றோட்ட கோபுரங்களால கட்டப்பட்டிருக்கு. உலகத்தோட பல பகுதிகளில் காணப்படாத ரேரான டெர்மைட் மவுண்ட் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் அமெரிக்காவோட அமேசான் காடுகள்ல காணப்படுது. இதுல சில புற்றுகள் 30 அடி வரை உயரம் இருக்கிறதா சொல்றாங்க. கரையானோட அளவை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் 3 கிலோமீட்டர் உயரம் இருக்கிற கட்டிடத்தை கட்டுனதுக்கு சமம். இதுல ஆச்சரியம் என்னன்னா, மனிதனால கட்டப்பட்ட உலகத்தோட மிக உயரமான கட்டிடம் சொல்லப்படுற போர்ஜ் கலிஃபாவோட உயரமே 828 மீட்டர் தான். இதை கம்பேர் பண்ணும்போது கரையான்கள் நம்மளோடவே உயரமான கட்டிடங்களை கட்டுது. புற்றோட இன்டீரியர் ஒரு டவுனை பிரதிபலிக்கிற மாதிரி பல அறைகளும் கரையான் உணவா திங்கிற ஃபங்கஸை விளைவிக்கிற இடமும் கொண்டு கட்டியிருக்கு. கரையான் புற்றுகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது மூலமா இயற்கையும் வலிமையும் ஒண்ணு சேர்த்து எதிர்காலத்துல மனிதனால இன்னும் சிறந்த கட்டிடங்களை கட்ட முடியும். இது மூலமா கரையான்கள் வான உயர்ந்து கட்டப்படுற கட்டிடக்கலையோட முன்னோடியா பார்க்கப்படுது. இந்த வீடியோவோட கடைசியா நம்ம பார்க்கிறது பஃபர் ஃபிஷ் சாண்ட்பெட். 1995 ஜப்பானோட கடற்பகுதியில் ரிசர்ச் பண்ண ஒரு டீம் மர்மமான ஸ்ட்ரக்சரை கடலோட தரைப்பகுதியில் வரையப்பட்டிருந்ததை கண்டுபிடிச்சாங்க. ஆரம்பத்துல இது மனிதர்களால செயற்கையா உருவாக்கப்பட்டதா நினைச்சாங்க. ஆனா காலப்போக்குல இதே மாதிரி பல வடிவங்கள் கிடைச்சதால சந்தேகம் எழுந்தது. கடல்ல வாழ்ற எந்த உயிரினத்தால இப்படி ஒரு நேர்த்தியான ஸ்ட்ரக்சரை கட்ட முடியும்னு பல காலங்களா விஞ்ஞானிகள் தேடினாங்க. சிலர் அது ஏலியன் ஷிப் ஏற்படுத்தின தடயமா இருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா 2011 ஆழ்கடல் உயிரினங்களை படம் எடுக்கும் போது பஃபர் ஃபிஷ்ங்கிற ஒரு மீன் மண்ணுல ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கிக்கிட்டு இருந்ததை பார்த்தாங்க. இத்தனை வருஷமா கட்டுக்கதையா சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இந்த அற்புதமான ஸ்ட்ரக்சரை உருவாக்குறது ஸ்பாட்டட் பஃபர் ஃபிஷ் தான் 2013 அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணாங்க. மேல் ஸ்பாட்டட் பஃபர் ஃபிஷ் இணை சேர்க்கை காலத்துல ஃபீமேல் பஃபர் ஃபிஷ்ஷை கவர இந்த நெஸ்ட்டை கட்டுது. நம்ம கண்களுக்கு அது ஒரு சாதாரண மீனா தெரிஞ்சாலும் அதோட திறமை மனித இனத்தையே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. ஏன்னா பஃபர் ஃபிஷ் தவிர எந்த ஒரு கடல்வாழ் உயிரினத்தாலையும் இப்படி ஒரு அற்புதமான ஸ்ட்ரக்சரை உருவாக்க முடியாது. இந்த ஸ்ட்ரக்சர் சீரான வட்ட வடிவத்துல இருக்கு. இந்த மீன் அதோட துடுப்பையும் உடம்பையும் பயன்படுத்தி இதை கட்டுது. வட்டங்கள்ல போடப்படுற கோடுகள் அலங்கரிக்கிறதுக்கு கிடையாது. இது முட்டைகளை அலைகள்ல இருந்தும் நீர் சுழற்சியில இருந்து பாதுகாக்குது. இந்த மீன்கள் ஆழ்கடல்ல உருவாக்குற வடிவத்தோட அளவு 2 மீட்டர் வரை பரவலா இருக்கும். இப்படி போடப்படுற வடிவம் நிரந்தரமானது கிடையாது. பஃபர் ஃபிஷ் அதை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் முட்டைகளுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்தை கலைச்சிட்டு வேறு இடத்துல புதுசா நெஸ்ட பில்ட் பண்ணும். பெரும்பாலும் பழங்கால கோயிலோட சீலிங் டிசைன் இந்த மீன் உருவாக்குற ஸ்ட்ரக்சரை பிரதிபலிக்கிற மாதிரி வரையப்பட்டிருக்கு. நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சரும் நமக்கு நினைவூட்டுறது என்னன்னா, தொழில்நுட்பத்துல மனிதர்கள் எவ்வளவுதான் வளர்ச்சி அடைஞ்சாலும் இயற்கை எப்பவுமே நம்மளை ஆச்சரியப்பட வைக்குது. ஏன் நம்ம வாழ்ற இந்த பூமியே ஒரு ஆர்கிடெக்சர் மிராக்கிள் தான். இதுல பார்த்த எல்லா அனிமல்ஸ் போல இன்னும் கோடிக்கணக்கான உயிரினங்கள் அதோட இயற்கை சூழலை சர்வை பண்ண சயின்ஸுக்கும் எட்டாத பல விஷயங்களை பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல அடுத்த வீடியோவில் இன்னும் அதிசயமான இயற்கை ரகசியங்களோட சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.